அம்மியிட்ட முதல்ல எனக்கு கொடுங்க. உனக்கு தான். இந்தாங்கக்கா. எங்க போச்சு? நீ எப்படா வந்த? இப்பதான் எனக்கு தான் முதல்ல பணியாரம். ஆல்ரெடி 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு என்ன முதல் பணியாரம்? என்ன இருந்தாலும் நான் தான் உங்க வீட்டுக்கு கெஸ்ட், அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட். பொன்னி செஞ்ச பணியாரத்துக்கு பயங்கர டிமாண்ட் போல. எல்லாருக்கும் சேர்த்து தான்க்கா பண்ணிருக்கேன், அதனால எல்லாருமே சாப்பிடலாம். அம்மா, மொத்தத்துல எத்தனை பணியாரம் இருக்கு? 2 தட்டு பணியாரம் ஊத்துனேன். எப்படியும் ஒரு 20 பணியாரம் இருக்கும். இன்னொரு தட்டு ஊத்தி வச்சிருக்கேன். இல்லையே, ஹாட் பாக்ஸ்ல 19 பணியாரம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல கார்த்திக், கண்டிப்பா 20 பணியாரம் இருக்கும். நான் தான் 2 தட்டு பணியாரம் ஊத்துனேனே. இல்லங்க, இதுல 19 பணியாரம் தான் இருக்கு. டேய், ஹாட் பாக்ஸ் இன்னும் திறந்தே பார்க்கல. அப்புறம் எப்படி எண்ணி பார்த்த மாதிரி 19 பணியாரம் தான் இருக்குன்னு சொல்ற? நான் சொன்னா சரியா தான் இருக்கும் பவானி. அதான் எப்படி சொல்றேன்னு கேக்குறேன். ஏன்னா அந்த ஒரு பணியாரம் என்கிட்ட இருக்கு. ஹாட் பேக் இன்னும் திறக்கவே இல்ல, அப்புறம் எப்படி பணியாரம் கையில வந்துச்சு? அதான் மேஜிக். கார்த்தி மாமா, உங்களுக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா? இந்த மாதிரி பல மேஜிக் தெரியும் எனக்கு. இப்ப எண்ணி பாருங்க, உள்ள 19 தான் இருக்கும். பவானி, அதுல 18 தான் இருக்கும். 18? ஆமா. ஏன் மூர்த்தி, 20 பணியாரத்துல நான் ஒண்ணு எடுத்தா 19 தானே இருக்கும்? எப்படி 18? அதெல்லாம் இல்ல, அதுல 18 தான் இருக்கும். இருங்க, நான் எண்ணி பாக்குறேன். ஆமா, 18 தான் இருக்கு. எப்படி மாமா? மூர்த்தி தாத்தா, உங்களுக்கும் மேஜிக் தெரியுமா? மேஜிக் எல்லாம் தெரியாது. தண்ணி குடிக்க போகும்போது நான் ஒண்ணு எடுத்துட்டேன். நல்ல ஆள் மாமா நீங்க. உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல மூர்த்தி. நானும் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல கார்த்தி. இது சூடு ஆறிடும், சாப்பிடலாமா? சாப்பிடுவோம்.